ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகசிர நாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 529வது நாமாவளியாக ஓம் பிராணாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி பிராண வாயுவாய் இருப்பவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது எல்லாருக்கும் உயிராக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். எந்த ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளாக அது வெளிப்படுமோ அந்த பொருள் இறைவன். அதாவது நெருப்பு அப்படின்னா அது சுடும் தன்மை இருந்தால் தான் அது நெருப்பு. நீர், அந்த நீர்த்தன்மை இருந்தால் தான் அது ஜலம். அப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உயர்வு, ஒரு சக்தி, அந்த சக்தி தான் இறைவன். அப்படி எல்லா உயிருக்கும் மூச்சுக்காற்று பிராணம், அதுதான் அந்த பிராணன் இருக்கிறதால தான் அந்த சரீரம். இறைவனையே அதனால தான் பிராணநாதன்னு சொல்கிறது, கணவனை சொல்கிறது. இதெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த வஸ்துவால் தான் இந்த ஜீவன் இருக்கோ அந்த வஸ்து. வேதங்களெல்லாம் அழகாக வர்ணிக்கிறது. வாயுவை பார்த்து நீ தான் பிரம்மம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட பிரம்மமான உனக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது. ஏன்னா அவர் தான் பிரத்யக்ஷ பிரம்மம். அது இல்லை அப்படின்னா அந்த ஜீவனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், பேரும் போயிடும், அர்த்தமும் போயிடும். அப்போ அந்த பிரம்மமாக இருக்கக்கூடியது அப்படின்னு வேதம் வர்ணிக்குது. நமோ பிரம்மனே நமஸ்தே வாயோ துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி அப்படின்னு தைத்திரிய உபநிஷத் சொல்லுது. அப்போ அந்த வாயு வடிவம், அந்த காற்று இருக்கிறதால தான் இந்த சரீரம் இயங்குது, காற்று இருக்கிறதால தான் அந்த பிரபஞ்சம் இயங்குது. அப்போ ஏற்பட்ட காற்றாக அந்த பிராணனாக 10 விதமான காற்றுகள் இருக்குது. அந்த 10 காற்றும் நம்ம உடம்புல ஒவ்வொரு செயலை செய்கிறது. அதெல்லாம் பல நாமங்களில் சிந்தித்தோம். அப்படி ஒவ்வொரு காற்றுக்கும் ஒவ்வொரு சக்தி ஒவ்வொரு இடத்துல இருந்து சரீரத்தை இயக்குது. அதில் பிராணன் அப்படின்னும் போது இந்த இடத்துல முக்கியமான, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட இதுக்குன்னா தான் ஆகுதி கொடுத்துட்டு சாப்பிட்றோம். ஏன்னா இந்த சரீரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறோம். இந்த சரீரத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சக்திகளுக்கு முதல்ல ஆகுதி கொடுக்கறது தான் அந்த பரிசேஷனம் பண்ணி அந்த சாதத்தை ஆகுதியாக கொடுக்குது. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், அந்த 10 காத்துகள். அது அந்த 5 காற்று வெளியில் போயிட்டு வந்துட்டுருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம முதல்ல ஆகுதி கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்றோம். நன்றி கடன் சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்துக்கும் நன்றி முக்கியமானது. அப்போ இந்த காற்றால் இந்த சரீரம் இயங்கிறதால இந்த உடம்புக்கு முதல் ஆகுதி அவங்களுக்கு கொடுத்துறது. அதனால தான் இறைவனை ஏன் முதன்மைப்படுத்துகிறோம் அப்படின்னா, இறைவனால் தான் இந்த எல்லாமே இருக்குன்றதை நம்ம சிந்திக்கிறோம். அப்படி அந்த இறை சக்தி இருக்கிறதால தான் அந்த பிரபஞ்சம் உண்டாச்சு, பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் கொடுத்தது இறைவன் அப்படின்னு அந்த பகுத்தறியக்கூடிய அந்த அறிவு இருப்பதால் தான் தெய்வத்தையே நம்ம வணங்குறோம். அப்படி தெய்வத்தை வணங்கிறது தான் கடமை, கடன். அந்த கடமையை செய்கிறோம். அப்போ அந்த சக்தியாக பிராணனாக இறைவனே இருக்கார் அப்படின்றது தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் பிராணாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.